ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 3 எபிசோடு 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நடக்கிற நிறைய விஷயங்கள் வந்துட்டு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கும் அண்ட் நிறைய டீட்டெயிலிங்கும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் சில விஷயங்கள் புரியலைனால அதை ஃப்ரீயாக விட்டுருங்க, ஏன்னா போக போக புரிய வரும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 3 எபிசோடு 8. எல்லா எபிசோட்லையும் காமிக்கிற அதே சீனை தான் இப்போ திரும்பவும் காமிக்கிறாங்க. 14 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மொத்த ஆர்ஃபனேஜுமே இறந்து போயிருக்கும். ஐரிஸ் அண்ட் ஹிபானாவை தவிர்த்து அங்க இருக்கிற எல்லா சிஸ்டர்ஸும் இறந்து போயிருப்பாங்க. அதுல இறந்து போன சிஸ்டர் சுமிரேங்கிறவா இப்போ உயிரோட கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா. சிஸ்டர் சுமிரே, நீங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னு ஹிபானா கேட்கறா. எதுக்காக நீ இந்த இடத்துக்கு திரும்ப வந்தேன்னு சுமிரே கேட்டுட்டு, தேவையில்லாம புக்கெல்லாம் என் எடுத்து இப்படி களைச்சு போடுறீங்க சிஸ்டர் ஹிபானா, இன்னும் நீ அந்த பழைய ஹேபிட் எல்லாம் விடலையா? எத்தனை மட்டும் சொல்லியிருக்கேன், எடுத்ததான் எடுத்த இடத்துல வைக்கணும்னு சொல்லவும், அப்படின்னா எல்லாத்துக்கு பின்னாடி இருந்த கல்பிரட் நீ தானா அப்படின்னு ஹிபானா கேட்கறா. ஆன்சர்ஸ் தேடி நீ இந்த இடத்துக்கு வந்தியா? பட் ஆனா கண்டிப்பா நீ புத்திசாலி பொண்ணு, ஆல்ரெடி ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சிருப்பியன்னு வா கேட்கறா. அந்த டாப்பிள் கேங்கர்ஸ் ஹிபானா கேட்கவும், நீ ஆல்ரெடி அதுக்கு பதில கண்டுபிடிச்சிட்ட, அது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் சொல்றா. இவா மாதிரி பேசி கடுப்பை உண்டு பண்ணாத அப்படின்னு ஹிபானா கத்துறா. அந்த டாப்பிள் கேங்கர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எங்க இருக்கிற சிஸ்டர் மேல தானே நீங்க பண்ணிருக்கீங்க, அந்த குழந்தைங்க எல்லாருக்கும் பவர்ஸை கொடுக்க முடியுமான்னு அவங்க மேல நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லவோ, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன்னு வா சொன்னா. அவங்க சாப்பிடுற சாப்பாடுல அந்த ஃபயர் பூச்சியை கலந்துருக்கா, அதானே எல்லாரும் எரிஞ்சு செத்துட்டாங்க. குரூப்பா ஹியூமன் கம்பஷன் நடந்தது ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல தான், அண்ட் அது தானா நடக்கல. சிஸ்டர் சுமிரே தான் ஃபயர் பூச்சியை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கா. டோலால இருக்கிற டாப்பிள் கேங்கர் நம்மளோட வெர்ஷன் இந்த வேர்ல்டுக்கு வர்றது தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட். அந்த இன்செக்ட்லாம் ஒரு டோல் மாதிரி இந்த ரெண்டு வேர்ல்டையும் கனெக்ட் பண்ணும். நம்மளோட இன்னொரு வெர்ஷன் டோலால இருந்து இங்க வந்து நம்ம கூட கம்பைன் ஆக ட்ரை பண்ணும்போது தான் அந்த ஹியூமன் கம்பஷன் நடக்குது. அப்ப உண்மையிலேயே அந்த டோலா என்னதுதான் அப்படின்னு சொல்லி ஹிபானா யோசிக்கிறா. கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட ஹிமாடா, உண்மையிலேயே நீ டேலண்டான பொண்ணுன்னு எனக்கு தெரியும். கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டா இல்லையா டபுள் செக் பண்ணதானே இந்த இடத்துக்கு வந்திருக்கு, அது கரெக்ட் தான் அப்படின்னு அந்த சுமிரேங்கிறவா ஒரு எர்த்குவேக்கையே கிரியேட் பண்றா. டோலா பாஸ்ட் வச்சு எதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண, இதுக்கு முன்னாடியே இன்னும் எத்தனை ஆர்ஃபனேஜ் பசங்களை கொண்டிருக்கன்னு கேட்டா, அப்படியும் நீங்க எல்லாரும் இன்னும் சாவதான் போறீங்கன்னா அவளோட பவராவா இன்க்ரீஸ் பண்றா. திரும்பவும் எர்த்துக்கு வைக்க அப்படின்னு அவங்க யோசிக்கும் போதே அந்த சிஸ்டர் வந்து போயனையும் கரீமையும் அடிச்சு போட்டுருதா. நீ கரீம் தானே, ரெக்கா இங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான், ஒரு ஸ்ட்ராங்கான பாய் தான், உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கான்னு சொல்லவும், அப்ப ரெக்காவை நீங்க தான் வளர்த்தீங்களா அப்படின்னு கரீம் கேட்கறான். நீங்க என்னதான் பண்ண ட்ரை பண்றீங்கன்னு ஹிபானா கேட்கவும், எப்படியும் நீங்க சாவதான் போறீங்க, சோ நான் உங்ககிட்ட சொல்றேன், 250 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண அந்த கிரேட் கேட்டக்லிசம் அது ஒரு ஃபெயிலியர், தேவையான அளவு எனர்ஜி எங்களுக்கு பத்தல, சோ அதனாலதான் இந்த தடவை 8 பில்லர்ஸோட டோலாபஸ் பவரை யூஸ் பண்ணி கிரேட் கேட்டக்லிசம் இந்த தடவை சக்சஸ்ஃபுல்லா முடிப்போம்னு சொல்லவும், 250 வருஷத்துக்கு முன்னாடியே நீ அப்ப இருந்திருக்கனா, அப்ப நீ ஹியூமனே இல்லையா அப்படின்னு சொல்லி ஹிபானா கேட்கறா. சுமிரா வைப்ரேஷனை கிரியேட் பண்றா, அது எர்த்குவேக்கே கிரியேட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டிருக்கவன சும்மா விட மாட்டேன்னு ஹிபானா சொன்னா. செத்துட்டாங்கன்னு யார் சொன்னதுன்னு சுமிரே ஒரு போர்ட்டல ஓபன் பண்றா. இது ரொம்ப ஹாட்டா இருக்கு அப்படின்னு அந்த சாக்குறாங்கிற சிஸ்டர் மத்த சிஸ்டர் எல்லாரும் டீமன் இன்ஃபர்னோவா மாறி அங்க இருக்காங்க. அவங்கள நீ என்ன பண்ண அப்படின்னு ஹிபானா கேட்கவும், ஓ உன்னால இவங்களை ரெகக்னைஸ் பண்ண முடியுதா, நீ சாக போற, அதான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க நான் அலோவ் பண்ண அப்படின்னு சுமிரே சொல்றா. ஹியான் போயிட்டு அவளை அட்டாக் பண்றான். அவனோட கை தான் அடிப்படுது, தேவையில்லாம என்ன டச் பண்ணாதான்னு அந்த சிஸ்டர் சொல்றா. அவளோட வைப்ரேஷனே அவளுக்கு ஒரு டிஃபென்ஸ் மாதிரியே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கரீம் சொல்றான். நீ கூட தான் ஹாட் ஏரை கோல்டா மாத்தி ஐஸை கிரியேட் பண்ற, என் பவர்ஸோ கிட்டத்தட்ட அப்படிதான் அப்படின்னு வா சொல்றா. கோல்டா இருக்கும் போது நம்மளோட பாடி நடுங்கும், என்னோட அந்த பாடி நடுக்கத்தை தான் நான் இந்த மாதிரி எர்த்குவேக்கா கிரியேட் பண்றேன் அப்படின்னு வா சொல்லவும், ஒரு எர்த்குவேக்கையே கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு ஹை லெவல் எனர்ஜி தேவை, அப்படின்னா உன்கிட்ட டோலா பாஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹிபானா கேட்கறா. கேப்டன் ஹிபானா நீங்க சேஃப் தானே அப்படின்னு சொல்லி கிரேஷ் அந்த இடத்துக்கு வரா. அவங்கள போவிட மாட்டேன்னு சிஸ்டர் சொல்லிட்டு அப்படியே தலையா நிக்கிறா. பார்த்தா டோலா லிங்க்ல அவ கனெக்ட் ஆயிருக்கா. சிஸ்டர் சுமிரே இந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இன்னும் வந்து பயங்கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சுமிரே சொல்றா. என்கிட்ட இருந்த கடைசி ஸ்ட்ரென்த்தை வச்சு கான்டாக்ட் பண்ணிருக்கான்னு அந்த லேடி சொல்லவும், நம்ம மீட் பண்ணி 250 வருஷம் ஆச்சு, நீங்க இன்னும் கைண்டா தான் இருக்கீங்கன்னு சுமிரே சொல்லவும், நீயும் இன்னும் மாறவே இல்லை, நீ பில்லரா மாறின அப்புறமா இன்னும் சேஞ்ச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் லேடி மறைஞ்சிருதா. இந்த பிளாக் லேடி வந்து சைனால இருக்கிற அந்த அமாட்டராஜுக்குள்ள இருக்கிறவா. சோ அந்த லேடி இறந்து போயிட்டா நமக்கு காமிக்கிறாங்க. இந்த சிஸ்டர் லிங்க்ல இருந்த கேப்ல மத்த எல்லாரும் எஸ்கேப் ஆகி தப்பிச்சு ஓடிட்டாங்க. 7th பில்லரா என் டியூட்டிஸ் நான் பண்ணணும் அப்படின்னு சுமிரே அங்க இருந்து கிளம்புறா. ஸ்கோப்போ இது எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அந்த சிஸ்டர் பின்னாடியே வந்து அட்டாக் பண்ணிட மாட்டாளே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்துட்டு நிக்காங்க. எர்த்குவேக்கோ இப்போதைக்கு ஸ்டாப் ஆயிருக்கு. டீமன் இன்ஃபர்னோவா மாறின சிஸ்டர்ஸ் நினைச்சு ஹிபானா வருத்தப்படுறா. டாப்பிள் கேங்கர்ஸ் டோலால இருந்து இந்த வேர்ல்டுக்கு வர்றதுதான் ஹியூமன் கம்பஷனா நடக்குது. அது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா அந்த கிரேட் கேட்டக்லிசம் அப்படிங்கறது அந்த டோலாங்கிற பிளானட்டே எர்த்து கூட மெர்ஜ் ஆகிறது தான். 8 பில்லர்ஸும் எவாஞ்சலிஸ்ட் சைடு போயிட்டாங்கன்னா அவங்க கிரேட் கேட்டக்லிசம் திரும்ப கொண்டு வர போறாங்க, அதுதான் அவங்களோட கோல். மொத்த வேர்ல்டையும் அவங்க எரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஹிபானா புரிஞ்சுக்கிறா. ஆசகூசால காமிக்கிறாங்க. அடிபட்டு கிடந்த ஆத்தர் வந்து சோகமா உட்கார்ந்துருக்கான். டிராகன் கிட்ட தோத்து போயிட்டான். எக்ஸ்கேலிபர் வேற உடஞ்சிடுச்சு. ஈவன் நான் ஒரு நைட்டா இருந்தாலும் தோத்து போயிட்டேன். ஈவன் என் கிட்ட இருந்தது ஹோலி ஸ்வாடா இருந்தாலும்
உடஞ்சிடுச்சு. உண்மையிலே இது ஹோலி பிளேடு தானா அப்படின்னு சொல்லி ஆத்தர் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறான். எக்ஸ்காலிபரோட மிச்சம் இருக்கிற பார்ட்டா இது அப்படின்னு சொல்லி வால்கன் வந்து பாக்குறான். இது ஒரு ஹீட் ரெசிஸ்டன்ட் கார்பன் தானே கேட்கவும், இல்ல இது ஆரிகால்கம்னு சொல்லவும், ஓ ஃபேண்டசிஸ்ல இருக்கிற ஒரு மெட்டலா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஆரிகால்கம்ங்கிறது ஒரு லெஜெண்டரி மெட்டல், பார்சால தான் இந்த எக்ஸ்காலிபர் பண்ணப்பட்டதுன்னு சொல்லவும், இதை எங்க கண்டுபிடிச்சன்னு வால்கன் கேட்டா ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல அப்படின்னு ஆத்தர் சொல்றான். வால்கனுக்கு சிரிப்பு வருது, இருந்தாலும் அவன் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். இது உண்மையான ஆரிகால்கம் இல்லன்னு சொல்லவும், உனக்கு என்னடா தெரியும் வாயமோட ஆத்தர் சாதாரண கார்பன், பட் உண்மையான ஆரிகால்கம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் நம்ம சொல்லவும், என்னது உண்மையான ஆரிகால்கமா என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி ஆத்தர் சீரியஸ் ஆகவும், உன் லெஜெண்டரி மெட்டலை வச்சு நான் உனக்கு ஒரு ஹோலி ஸ்வார்ட ஃபோர்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு வால்கன் சொல்றான். என்னது ஆரிகால்கமா லெஜெண்டரி மெட்டலா அப்படின்னு சொல்லி லீசாவும் யோவும் கேக்குறாங்க. யோ பாத்திரம் நாளாச்சு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஐரிஸ் வந்து கேக்குற. வால்கன் ஆத்தர் திரும்ப ஃபைட் பண்றதுக்கு நம்ம ஏன் தேவையில்லாம இந்த அப்படி பண்ணணும்னு கேட்டா, ஆத்தர் எந்த அளவுக்கு அவனை தன்னை ஒரு நைட்டா கற்பனை பண்றானோ அந்த அளவுக்கு அவன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஆரிகால்கம்லாம் ஒன்றும் கிடையாது, அது கட்டுக்கதை தான். பட் நம்ம அந்த கட்டுக்கதையை உண்மையா ஆல்ரெடி தேவைப்படுற ஒரு மெட்டலை ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கேன், அதுதான் ஆரிகால்கம்னு ஒரு அட்வென்ச்சர் பார்ட்டி மாதிரி நம்ம போய் அதை கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணுவோம். ஆத்தர் பவர் இன்க்ரீஸ் ஆகணும்னா அந்த கற்பனையான விஷயங்களை நம்ம பண்ணி ஆகணும்னு சொல்லவும், மொத்தத்துல நம்ம அவன் கூட சேர்ந்து நடிக்க போறோம், அவனை ஏமாத்த போறான் அப்படிதானே யோ கேட்கவும், கேட்க காமெடியா இருந்தாலும் அதான் உண்மைன்னு வால்கன் சொல்றான். ஆத்தர் விஷயத்துல மட்டும் நம்ம எதையும் லாஜிக்கலா பண்ண முடியாது, வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வால்கன் கூட்டிட்டு போலாம். முட்டாள்தனமா நடந்துக்கோங்க, அப்பதான் அவனுக்கு சந்தேகம் வராது அப்படின்னு வால்கன் சொல்லிட்டு போறான். அட்வென்ச்சரஸ் பார்ட்டி தயாரா இருக்கு அப்படின்னு வால்கன் சொல்றான். எல்லா பார்ட்டிலயும் வர மாதிரியே 4 மெம்பர்ஸ் குரூப் தானே ஓகே அப்படின்னு சொல்லி ஆத்தரும் ரெடி ஆகிறான். ஆரிகால்கம பத்தி ஒரு பன் கடைக்கார்கிட்ட க்ளோ இருக்குன்னு சொல்லுவோம், அது எப்படி பன்னு கடைக்கார்கிட்ட அதுக்கான க்ளோ இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்கவும், இப்ப மட்டும் எப்படி லாஜிக்கா யோசிக்கிறானே அப்படின்னு மத்த 2 பேர் பார்த்தா பயப்படாதீங்க, ஆத்தர் யோசிச்சு பாரு, அவர் பண்ண கரெக்டான ஷேப் கொண்டு வரதுக்கு ராக்ஸை வச்சு அமுக்குவாரு, அவர் ராக்ஸ் தேடி வால்கனை பக்கம் போற டயத்துல தான் வால்கன் சொல்லவுமே புரிஞ்சு போச்சு, இப்ப அவர்கிட்ட க்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் நம்ப ஆரம்பிச்சிருந்தான். இதான் அந்த கடை அப்படின்னு வால்கன் காமிக்கும். ஆரிகால்கம் எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் போயிட்டு கேட்கறான். அவர்கிட்ட போய் என்னடா கேட்கற, எங்க இவனுக்கு கொஞ்சம் லைட்டா பைத்தியம், அவன் சொல்றத கண்டுக்கிடாதீங்கன்னு லீசா சொன்னா பத்தி அந்த துணிக்கடை ஆளுக்கு தெரியும்னு அவர் சொல்றாரு. வால்கன் முன்னாடியே இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கடைக்காருக்கு தான் ஆரிகால்கம் பத்தி தெரியும்னு சொல்லவும், இவர் என்பிசி மாதிரி ஒரே டேலாக தான் பேசுறாரு அப்படின்னு ஆத்தர் பாக்குறான். கிங் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், உனக்கும் இந்த மாதிரி ஹையான இடத்துல இருந்து பாக்குறது பிடிக்குமான்னு ஜோக்கர் கேட்கறான். என் பேர் ஆல்ரெடி எனக்கு எதிரி தான், பட் நீ கம்பெனியேட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கலன்னு ஜோக்கர் சொன்னா. சில விஷயங்கள் எனக்கு இந்த வால்ல இம்பார்ட்டன்ட், அதை ப்ரொடெக்ட் பண்ண நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு பெனிமாரு சொல்றான். அட் கைஸை நீ ஈஸியா டெஸ்ட்ராய் பண்ணிருந்தா, உண்மையிலேயே நீ கிங் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் தான் ஜோக்கர் சொல்லவும், என்ன விட அந்த கம்பெனி ஏட்ல இருக்கிற ஆளுங்க தான் சண்டைய ஆரம்பிச்சு எல்லாத்தையும் உடச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பெனிமாரு சொல்றான். அதே மாதிரி இடியட்ஸ் இன்னும் நிறைய இருக்காங்கன்னு சொல்லவும், சப்போர்ட் பண்ண அப்ப நமக்கு இன்னும் நிறைய ஆளுங்க இருக்காங்களான்னு பெனிமாரு கேட்கறான். இதுதான் ஒரு லெஜெண்டரி ட்ரோல் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு க்ளோ கிடைக்குது. பார்பருக்கு தான் இதை பத்தி தெரியும் காய்கறி கடைக்காரங்க சொல்றாங்க. முன்னாடியே ஆசகுதா மக்களே இதுல இன்வால்வ் பண்ணியான்னு லீசா கேட்டா, அவங்க எல்லாம் நல்லவங்க, அதான் ஈஸியா நமக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டாங்கன்னு வால்கன் சொல்றான். அட்வென்ச்சர் எங்க தான் முடியும் லீசா கேட்கறா. ட்ரீ ஆஃப் ஃபேக் ட்ரெசல், இதுக்கு அடியில தான் அந்த க்ளோ இருக்கும்னு சொன்னாங்க. இப்போ அவன் தோண்டி பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கு. விளக்குக்கு அடியில இருட்டா இருக்கும், நீ ஃபர்ஸ்ட் போன கடைக்கு கீழே தான் ஆரிகால்கம் இருக்கும் அப்படின்னு அந்த லெட்டர்ல போட்டு கடைக்கில ஆல்ரெடி தேவையான மெட்டீரியல் புதைச்சு வச்சிட்டேன், அது ஆரிகால்கம்னு அவனை நம்ப வச்சிடலாம்னு இவங்க யோசிச்சா, கடைக்கு அடியில தான் டார்க்னஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அப்ப நெதரை தான் மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு ஆத்தர் சொல்லவும், டேய் விளக்கு அடியில டார்க்னஸ், கடைக்கு அடியில தான்டா ஆரிகால்கம்னு போட்டுக்க, ஒழுங்கா ரீட் பண்ணுன்னு யூஸ் சொன்னா எதையோ கண்டுக்கிட மாட்டேங்கிறான். என்ன பண்றது, பிளான் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க யோசிச்சா, கடைக்கு அடியில இருக்கிற நெதருக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஆத்தர் கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த ஆத்தரோட விஷயத்துல மட்டும் நம்ம எந்த விஷயத்தையும் லாஜிக்காவே எதிர்பார்க்க முடியாது. அண்ட் ஒரு பக்கம் ஹிபானா போயிட்டு அந்த சிஸ்டர் சுமிரே அப்படிங்கிறவளை பத்தி சீக்ரெட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா. நெக்ஸ்ட் எபிசோட் ஃபுல்லாவே ஆத்தரை வச்சு காமெடியா தான் போயிட்டு இருக்கும், பட் அதுலயுமே சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.